Secondary business studies, lesson number 5, 5.11 pipelines transport. இதுக்கு முன்னாடி நம்ம ரயில்வே டிரான்ஸ்போர்ட் பற்றி பார்த்தோம், அதுக்கு முன்னாடி லேண்ட் டிரான்ஸ்போர்ட்டுக்கு பார்த்தோம். இப்போ வந்து பைப்லைன் டிரான்ஸ்போர்ட். இது என்ன புதுசாக இருக்குது பைப்லைன் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா, நமக்கே தெரியாமல் நம்ம சிட்டியில் நிறைய பைப்லைன் டிரான்ஸ்போர்ட் நடந்துகிட்ருக்கு. அது கவனிச்சிங்கன்னா தெரியும். என்னென்னா, இன் மாடர்ன் டைம்ஸ் பைப்லைன் ஆர் யூஸ்ட் ஃபார் வேரியஸ் பர்பஸஸ். வாட்டர் சப்ளை டு த ரெசிடென்ட் அண்ட் கமர்ஷியல் ஏரியாஸ் is carried on with the help of pipelines. Petroleum and natural gases are also transported from one place to another through pipelines. This is the most convenient as well as economical mode of transport for these products in comparing to road and rail transport, provided the volume to be transported is large quantities, but the cost of installation and maintenance require large capital investment. இந்த மாதிரி பைப்லைன்ஸ் நீங்கள் உங்கள் ஊர்லலாம் பார்க்கலாம். இந்த மாதிரி பெரிய பெரிய பைப்லைன்ஸ் இருக்கும். அது எதுக்காக அப்படின்னா, நாம் நினச்சிட்டு இருக்கோம் அதில் வெறும் தண்ணி தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இது நல்ல தண்ணி எல்லாமே டேமில் இருந்து சிட்டிக்கு இல்லை கமர்ஷியல் ஏரியாஸ்க்கு எல்லாமே அனுப்புறதுக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பைப்லைன்ஸில் தான் யூஸ் பண்ணுறாங்க நம்ம ஊரில் இல்லை உலக லெவலில். ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட் என்ன சொல்லுவாங்கனாக்கா பைப்லைன் டிரான்ஸ்போர்ட். இதில் தண்ணி மட்டும் கிடையாது, பெட்ரோல் அப்புறம் நேச்சுரல் கேஸ் கூட இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு சிட்டிக்கு பைப்லைன் மூலமாக அனுப்புகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இது மற்ற டிரான்ஸ்போர்ட்டை கம்பேர் பண்ணும்போது, அதாவது நாம் நினைக்கலாம் இந்த இதில் வந்து நம்ம ரோட் டிரான்ஸ்போர்ட்லேயே கொண்டுடலாமே, இல்லை ரயில் டிரான்ஸ்போர்ட்டில் கொண்டுடலாமே, இந்த தண்ணி ஆகட்டும் இல்லை பெட்ரோல் ஆகட்டும் இதெல்லாமே. அப்படி பார்க்கும்போது காஸ்ட் எஃபிஷியன்சி ரொம்ப அதிகமாகுது. அதில் அந்த டிரான்ஸ்போர்ட்டில் கொண்டு போனால் செலவு ரொம்ப அதிகமாகுது. பட் இதில் பார்த்தீங்கன்னா காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாகுது. ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு அனுப்புறதுக்கு. இது ஒன்று. இன்னொன்று, இதில் காஸ்ட் ரொம்ப லார்ஜ் குவான்டிட்டிஸ் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு லார்ஜ் குவான்டிட்டி அளவில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். பட் இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னாக்கா, இதில் இன்ஸ்டாலேஷன் காஸ்ட்டு அப்புறம் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம். இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பல வருஷம், இன்றைக்கி நம்ம சிட்டியில் மெட்ரோலாம் போட்டுட்ருக்காங்க பாருங்கள், அந்த மாதிரி பல வருஷம் ஆகும் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. அது இல்லாமல் இன்ஸ்டால் பண்ணது மட்டும் இல்லாமல் எங்கேயும் லீக் இல்லாமல் பார்த்துக்கணும், எமர்ஜென்சி எல்லாமே சேஃப்டி செக்யூரிட்டி எல்லாம் பார்த்துக்கணும். அதுக்கு பண்ணுற செலவுகள் எல்லாமே மெயின்டெனன்ஸ் செலவு ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 5.12 ரோப்வே டிரான்ஸ்போர்ட். இந்த மாதிரி